108 அவசர ஊர்தி ஊழியர்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட அதனை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்திய ஒன்றிய அரசால் கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 108 அவசர ஊர்தி சேவை தமிழ்நாட்டில் 2008ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பல நூறு கோடி ரூபாய்கள் மத்திய நிதியை வழங்கி தமிழ்நாடு அரசு ஆந்திராவை சேர்ந்த EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் அவசர ஊர்தி சேவையை வழங்கி வருகிறது. தொடக்கத்தில் நிரந்தர பணியாளர்களாக தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்த அந்த நிறுவனம் தற்பொழுது ஓராண்டு ஒப்பந்த பணியாக மாற்றி ஒவ்வொரு ஆண்டும் அதனை புதுப்பித்தல் செய்து வருகிறது. இயற்கை பேரிடர் காலங்களிலும் விபத்து, நோய் தொற்று உள்ளிட்ட அசாதாரண சூழல்களிலும் பேராபத்தில் உள்ள சக மனித உயிர்களை காக்கும் உன்னத பணியான அவசர ஊர்தி சேவையில் வாகன ஓட்டுநர், மருத்துவ உதவியாளர், தகவல் அறிவிப்பாளர் உள்ளிட்ட பணிகளுக்காக கடந்த 15 ஆண்டுகளாக 6000த்திற்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்கள் இரவு பகல் பாராது தன்னலமற்று பணியாற்றி வருகின்றனர். ஆனால் அதனை நிர்வகிக்கும் தனியார் நிறுவனமோ தமிழ்நாடு அரசிடம் பல நூறு கோடிகளை பெற்றுக்கொண்டு வழங்கும் ஓராண்டு ஒப்பந்த பணி காரணமாக அவசர ஊர்தி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, ஊக்கத்தொகை, ஈட்டிய விடுப்பு, ஓய்வூதியம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் எதுவும் வழங்காமல் அவர்களை கொத்தடிமைகள் போல நடத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் தங்கள் உயிரை பணயம் வைத்து 14 மணி நேரம் வரை பணியாற்றும் அவசர ஊர்தி ஊழியர்களுக்கு முறையான அகவிலைப்படி கூட வழங்கப்படவில்லை என்பது பெரும் கொடுமையாகும். தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு ஊதியம் ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படுகிறது என்பதை வெளிப்படையாக அந்த நிறுவனம் தெரிவிப்பதில்லை. படை வீரர்களுக்கு இணையாக பணிபுரியும் அவசர ஊர்தி ஓட்டுநர்கள் பணியின் பொழுது விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு அரசோ நிறுவனமோ எந்தவித இழப்பீடும் வழங்குவதில்லை என்பதுதான் கொடுமைகளின் உச்சம். இதனால் உயிரிழந்த அவசர ஊர்தி ஓட்டுநர்களது குடும்பத்தின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகியுள்ளது. அவசர ஊர்தி சேவையில் நடைபெறும் முறைகேடுகள் காரணமாகவே தங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட வழங்கப்படுவதில்லை என அதில் பணியாற்றும் ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவசர ஊர்தி சேவைக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஒதுக்கும் பல நூறு கோடி ரூபாய்கள் எங்கே செல்கிறது? அதில் முறைகேடு செய்வது ஆட்சியாளர்களா அல்லது தனியார் நிறுவனமா? மக்களின் உயிரை கொள்ளும் மது கடைகளை நடத்த முடிந்த திமுக அரசால் மக்களின் உயிர்காக்கும் அவசர ஊர்தி சேவையை நடத்த முடியாதா? எல்லாவற்றையும் தனியாரிடமே ஒப்படைக்க எதற்கு அரசு? எதற்கு இத்தனை அமைச்சர்கள்? எதற்கு இத்தனை அதிகாரிகள்? மக்களிடம் வரி வாங்குவது மட்டும்தான் அரசின் வேலையா? எல்லாவற்றிற்கும் தனியார் நிறுவனங்களோ நடத்துவதுவென்றால் தனியார் நிறுவனங்களால் மட்டும்தான் மக்களுக்கு தரமான சேவை வழங்க முடியும் என்றால் மக்கள் எதற்காக வாக்களித்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு நல்ல தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தாலே போதுமே. ஆகவே 108 அவசர ஊர்தி சேவையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுத்திட தமிழ்நாடு அரசே அதனை ஏற்று நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அவசர ஊர்தி சேவையில் தன்னலமற்று பணியாற்றும் ஊழியர்களின் உழைப்பினை உறிஞ்சும் கொடுஞ்செயலை இனியேனும் கைவிட்டு அவர்களை நிரந்தர பணியாளர்களாக்கி அரசு ஊழியர்களுக்கு இணையான அடிப்படை உரிமைகள் அனைத்தும் முறையாக வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்.